பாடிட்டே இருக்கலாம். ஆனா அவர் வரணும். எவரு? என் கணவர். வருவாரா? அவருக்காக தான் காத்துட்டே இருக்கேன். ராசாத்தி உன்னை எண்ணி ரப்பகடா கண்விழுக்கே என்ன வந்துட்டு உள்ளு போதுட்டு ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ரப்பகடா கண்விழுக்கே ரப்பகடா கண்விழுக்கே ராணி உன்னை கைபிடிக்கே ரப்பகடா கண்விழுச்சே ராணி உன்னை கைபிடிச்சே ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ரப்பகடா கண்விழுச்சே ரப்பகடா கண்விழுச்சே ராணி உன்னை கைபிடிச்சே ரப்பகடா கண்விழுச்சே ராணி உன்னை கைபிடிச்சே செவந்தி பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறிக்குழந்து வாங்கி வந்தேன் மன்னார் குடிக்கு போய் வந்தேன் மறிக்குழந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சேன் ராப்பகல்லா கண் விழிச்சேன் ராணி உன்னை கைப்பிடிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சேன் ராணி உன்னை கைப்பிடிச்சு என்னது நல்லா போயிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு? பேக்கலம்மா. ஊரில் போய் ஆளுகளை எழுப்பி கூப்பிட்டு வர முடியுமா? ஒரு 10,000 தானே ப்ளீஸ் ப்ரோ. 10 மணிலேருந்து உட்காந்துருக்கேன் ஐயா. ஒன்றுக்கு வந்துட்டு வாங்க. கந்திச்சு போங்க. நீங்கள் வாட்டி புதுக்கோட்டை சங்கத்துக்கு போயிடக்கூடாது. ஒன்றுக்கு வந்துட்டு வாங்க ஐயா. நல்லா இருக்கேன். போயிட்டு காலார வாங்க. ஏன்னா பக்கமேல கலைஞர் தான் உண்மையிலே கஷ்டமான நாடகத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா பக்கமேல கலைஞர் தான். வாங்க. ரொம்ப கஷ்டம். நாங்கள் நடிகர் உள்ளே போய் படுக்கலாம் நெளிக்கலாம். அவங்க உட்காந்த இடத்துலேயே அப்படியே பெப்பிக்கால் ஓட்ட வச்சது மாதிரியே நீங்கள் போய் அப்படியே காத்தோட்டமாக போயிட்டு காரியை வெட்டி பேக்கெட்டில் போய் கூட டீ சாப்பிட்டோம். இந்த இருக்க கூட்டம்லாம் என்னத்தை சொல்ல. நாடகம் என்கிட்ட பேச வந்த ஆள் இருக்கீங்கள. அப்போ சரி சரி. நான் உன்னிவட்டி கிராமம் நிறைய ஊரில் நான் விசாரித்தேன். இந்த உன்னிவட்டி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆவல்சுரம்பட்டி பக்கத்தில் இருக்குது. அந்த மக்கள் எப்படி பழக்க வழக்கத்துலன்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க தங்கமான ஆளுங்க, ஆனால் சொன்ன வாக்கு தவற மாட்டாங்க, நியாயத்துக்கு கட்டுப்படக்கூடிய கிராமம் இந்த உன்னிப்பட்டி கிராமம்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை நான் நம்பணும்னா அந்த பேசின தொகையை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சடக்குன்னு போயிடுவேன். மருதமணிக்கு காசை கொடுத்து விட்டு. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு பொறுமை தாங்காதுங்க. ஆனால் இந்த நேரத்துலேயே போட்டு போயிருந்தா ராசவாட்டை நினச்சாத்தி எனக்கு கொலையாது. நீ வேலை போட்டுக்கிட்டு பேசாமல் பழனிக்கு போகிறது நல்லது. செட்டு அவுத்துரு. தள்ளி கட்டிருக்கல கொலா அதை பூரா போய் பயலில் அனுப்பி விட்டு அவுத்துரு. ஏதாவது பொழைச்சுக்க. கதைக்கு வாரேன். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன். 46 வருஷமாக எங்கள் குடும்பம் தான் தலைவராக இருந்துச்சு. ஒரு 2 எலெக்ஷனில் எங்கள் அப்பா தோற்று போனார். அது 2 ஓட்டில். எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் போய் மாற்றி போட்டு வந்துருக்காங்க. எங்கள் அப்பா அந்த ரோசத்தில் போய் பல வருஷமாக நான் பதவியில் தலைவராக இருந்துட்டேன், என்ன உசுறு வாழ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட போய் நின்றவர் இருட்டில் முருங்கை மரத்தில் போய் கயிறை போட்டிருக்கேன். கயிறு ஒடிஞ்சு ஒரு கால் இறங்கி போய் செம்பட்டியில் கட்டு போட்டு இப்போ படுக்க போட்டு குடும்பம் அப்படி இருக்கு. எங்கள் அப்பா பேர் நம்பிராஜே, எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினி. நங்கை மோகினா எல்லாம் நினைப்பைய சுடுகாட்டு பேராக இருக்கும். அவங்க ஆத்தாப்பே அப்படி ஜாதகத்தை பார்த்து வச்சுருக்காங்க. ஒரு பிள்ளையோட போதும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு எனக்கு தண்ணி குடம் உல வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், பாத்திரம் கழுவுறதுக்கு. மறுபடியும் எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் ஏடிஎம் கார்டை உள்ள விட்ருக்கேன். அது 500 ரூபா தாள் வரும்னு பார்த்தா 100 ரூபா தாள் மறுபடியும் ஆம்பளை பையன்.
சரி மறுபடியும் அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரீட்டை போட்டிருக்கேன். கலவை போடும்போது எப்படியே காத்தடிச்சு இந்த கம்பி எப்படியே இத்து போச்சு. மறுபடியும் ஆம்பளை பையன் 3 பேர். சரி அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஐஸ் கம்பெனி வைப்போம் அப்படின்னு சப்பி இருக்காது. குச்சி வெளியே வந்துருச்சு. அது ஆம்பளை பையன். 4 பேர். சரி 4 பேர்த்தோட கருப்பை பைய எடுப்போம்னு எங்கள் அப்பா போன ஒரு அவசரத்தில் காசு பைய வச்சுட்டு போயிட்டேன் ஆஸ்பத்திரியில். அடுத்த ஆம்பளை பையன். சரி இன்னுமாத அப்படின்னு பால் குடம் எடுத்துருக்கேன் எங்கள் ஆத்தா. கடைசியில் எங்கள் அப்பா அவர் குடத்தை தூக்காமல் போயிட்டார். வைத்தறிச்சு. அடுத்த ஆம்பளை பையன். 7 பேர் ஆம்பளை பையன். சரி 7 பேர் ஆம்பளை பையன் பிறந்துட்டாங்க. இவங்க வருகாலத்தில் இளவட்டமாகி என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஜோசியர்கிட்ட நோட்டை தூக்கிட்டு போனவன் அங்கே போய் ஜோசியர்கிட்ட கொடுத்துருக்காரு நோட்டை. ஜோசியர் நோட்டை பிரித்து பார்த்துருக்காரு. காது குத்துக்கு மொய் எழுதுன மொய் நோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்பா. பதட்டம். சரின்னு 7 பேர்த்து சாதக நோட்டை எங்கள் அப்பா தூக்கிட்டு போய் காட்டின உடனே ஜோசியர் சொல்லியிருக்காரு 7 ஆம்பளை பயிலுக பூரா சுக்கிரதசை அடிக்குது, வாழ்க்கையில் கோடீஸ்வரனா வருவாங்க, நம்பிராஜே நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த 7 பேர் ஆம்பளை பயிலாக இருந்தால் உங்களை ஆடி 3ஆம் தேதி உங்களை அடிச்சு போகிறோம்னு இருக்காரு. ஐயோ உசுறு போயிருமேன்ட்டு எங்கள் ஆத்தா சித்திரை மாதம் வெயிலில் தாங்காமல் ஈரச்சாக்கை நினச்சி படுத்து கிடந்திருக்கு. அதை போய் காலை சுரண்டியிருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் என் உசுறு நீடிக்குமா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, லேசாக அம்மி கொலையை கொத்திக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு ஏற்கனவே இங்கே கருப்பு பையில் இடம் இல்லாமல் இதாக இருக்குடா, போறையா உலக்கை எடுத்து வெதரில் அடிக்க வாடான்ருக்கு. எங்கள் அப்பா அது முக்கியம் இல்லை, உலக்கை இருந்தால் தானடி அடிப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த உலக்கையை ஒன்று தூக்கி எரிஞ்சிருந்தா நாளை பின்ன எடுத்துருக்கலாம். உலக்கையை தூக்கிட்டு ஓடுறவே ஒன்று இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும், இல்லை சுடுமாடை கொட்டி உலக்கையை தூக்கிட்டு ஓடி இருக்கணும், இல்லை கம்பு குட்டியாவது வச்சுட்டு போயிருக்கணும். உலக்கையை எப்படி பிடிச்சிக்கிட்டு திகுன்னு ஓடி இருக்கேன். எடுத்துக்கிட்டு வேலுச்சாமி வீடு கட்ட வானம் பறிச்ச குழியை பார்க்கல எங்கள் அப்பா. கிரகம் எங்கே போய் விடுதுவார். சரி குழி சின்னத குழியாக தர இருக்கு, தவிரும்னு தவிருக்கேன். உலக்கட்டு எங்கள் ஆத்தா எது சொன்னிச்சோ அது நடந்துருச்சு. இப்போ எங்கள் அப்பா உப்பு ஒத்தரை வச்சுக்கிட்டு வீட்டில் எப்படி படுத்துட்டு அது எங்கள் அப்பா சொன்னாரு அவங்கிட்ட ஆடுதான்டாரு. நான் கவக்கம்பு வச்சு முட்டு பிதுக்கு மருந்து வாங்கிட்டு சொன்னார். பிதுக்கு மருந்து போட்டேன், 2 கிலோ போட்டேன், இன்னும் பத்தலை. பெருங்கொட்டை ஒட்டைக்கு சிரிச்ச ஒரே ஒரு காவலுக்கு போகணும். தங்கச்சி வள்ளியை கூட்டிக்கிட்டு போகணும். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்கள் அம்மா இருக்க வரைக்கும் தான் எனக்கு கஞ்சி ஊற்றுவீங்க, அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு துணை வேணும்ப்பா, ஒரு பிள்ளைய பார்த்து நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்ட்டு. எங்கள் அப்பா இப்போ தாயமூலத்துக்கு அங்கிட்டு ஒரு ஊரில் ஒரு பிள்ளைய பார்த்துருக்காரு. ஆனால் அவ்வளோ அழகா. எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பூ வைக்க போனாங்க. கூட பாம்பாட்டி முருகன்னே மாரிமுத்து பூமி 3 பேரும் போயிருக்காங்க. ஆனால் நான் அந்த பிள்ளையை பார்த்ததே கிடையாது. பூ வைக்கும் போது எங்கள் அப்பாட்ட சொன்னேன் போட்டா கொண்டு வாங்க. போட்டா கொண்டு வந்தவே இடவில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கேன். அவ்வளோ ராசியான வம்பல். அந்த முகரையை பார்க்கல, எப்படிப்பா இருக்குன்னு சொன்னேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு 8 பிடி சோறை கூட சாப்பிடலாம்டா, வெஞ்சனம் தேவையில்லைடான்ட்டேன். அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு, குறுக்க நடந்து போயிருக்கா, எல்லாரும் இலையை மடக்கி வச்சுட்டு இவளையே பார்த்துருக்காங்க. அவ்வளோ அழகா. அது பேர் என்னன்னு கேட்டேன். பெண்டுன்றார். பெண்டுன்னா என்ன தெரியுமா? அவங்க ஆத்தா ஊர் பெண்டில் திரும்பும் போது வயிற்று வலி எடுத்துருச்சு, அதில் பிறந்ததுனால பெண்டுன்னு வச்சுட்டாங்க. பெண்டு பெண்டு என் அழகு தேவதை வரணும்னா இந்த உன்னிப்பட்டி கிராமம் மழை அடிச்சு ஊற்றணும். அவன் கால் எடுத்து வைக்கிற நேரம் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம்பளைகளுக்கு கூட அப்படியே ஆசை வேணுமே. என் கல்யாணத்துக்கு எல்லாரும் நீங்க வந்துடணும். கையே இவ்வளவு அழகா இருக்கு, முகம் இந்த அளவுக்கு இருக்கு. என் கண்ணே ஏய் ஆளு உட்காந்துருக்காங்க, அப்புறம் தலைக்கு ஒரு ஆள் வந்தால் தாங்க மாட்டேங்குது. பப்ளிக்ல பண்ணாத வளவு வளவு பெண்டு எல்லாம் ஒன்றே மூடிக்கிட்டு கண்ணே
வாய்ஸ் சூப்பர் சிங்கர் பவித்ரா வாய்ஸ் மாதிரி இருக்கு. மயிர் மகளை என்ன வர்ற இங்கிட்டு வா, உன் முகத்தை பார்த்துக்கிறேன். ஆஹா அடாடா, அந்த லவுக்கையே பப்பு வச்சிருக்காடா, நல்லா பிகறா. இங்கிட்டு வா. டோட்டல் விருதுநகர் மாவட்டமே தப்பு பண்ணி வச்சாடா. இந்த காட்டு வீச்சமடுத்த முண்டையும் தெரியல. சின்னம்மா காலம் பாருங்க, களை கொட்டு மாதிரியே இருக்கு. ஐயோ தள்ளி நின்று பேச இரச அடிக்கிறேன். ஐயோ பல்லுக்கிட்ட முத்தம் கொடுக்கும் போது எட்ட இடத்துல ஏய் பரிசி முட்டேன். ஆம்பளைகளுக்கு இன்னும் ஒரு 13 நாளைக்கு பொம்பளாதியே வராது. பொண்டாட்டியை தொடும் போதெல்லாம் இந்த முட்டை மோந்தேன் நான். இப்படிலாம் ஒரு பொண்டாட்டி இருந்தா எவனும் வேலைக்கு போக மாட்டேன். உன்னை கொண்டுட்டு செய்து அப்பா மூடுத்தா என்னையால படவடன்னு வருது. யாரும் பிரசவ மாத்திரை வச்சிருக்கீங்களாயா? அவன் யாருடா? அவன் மேல இருந்து இன்னும் போலையாடா நீங்க? ஏய் ஒரு 50 பைசா கொடுத்துட்டு இதை வச்சுக்கங்கடா. 50 பைசா செல்லாதா? தள்ளி பேச முண்டை. எலிசத்த வாட வருது உன் மேல. இந்த சேலையை எங்க இருந்து எடுத்த? அவன் லவுக்கைய பாரு, பப்பு வச்சு தச்சுக்கிறா மயிறு. முகரைக்கு 73 பொட்டு. எவன் குடிய கிடக்க? தியேட்டர்ல போடுறா அவன். நீ என்ன காட்டினாலும் உன் மேல எனக்கு ஆசை வராது. வளவு பெண்டு பக்காடியில மண்ணும் பீரும் கலந்துடுச்சுனால தூக்கிருச்சு. சைடிஸ் கொண்டும் இல்லை. நீ பாவாடையோட படுத்துக்கிறத உன்னைய பார்த்தா பிரேரேஸில் உள்ள லக்காங்கோழி மாதிரியே இருந்த. அது நான் ஜெண்டு ஓட்டு வந்தேன். சரி விடு, உன்னைய மாதிரி கும்பல் அடிக்காம நிறைய பேர் தர்றேன். ஆத்திரத்துக்கு இல்லாலும் எப்படி அது சேலைய கட்டி வருது. என்னடா பொம்பல கண்மணி அவரை கொஞ்சம் கிரகம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு வா, சோழியை முடிச்சது. நீ கட்டி பிடிக்கும் போது எனக்கு என்னமோ பசபசன்னு அரிக்குது. அத்து எரிஞ்சு ஒரு மயிறு மாடு போய் கிடக்குறவங்கிட்ட வர்றியா? சரி ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்கு தொங்குது. என்ன மைத்தா தெரிச்சிட்டு பாம்பாட்டி முருகனே விறகு வெட்ட கூட்டிட்டு போ. விறகு வெட்டும் போது தாலி இதே வெட்டிடுவ நீ. விறகு நினைச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது அவசாரி முண்டியாத்தே இருப்பாங்கள. என் முண்டாட்டிய கூப்பிடுறேன். சொன்னேன் உனக்கு பத்திரிக்கை கொடுக்க. ஒரே ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சுடுகாட்டுல பாதுகாத்து வந்து போன மாதிரி இருந்துகிட்டு ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சான்? விளக்க மாத்த 8 தான் வச்ச எடுத்துக்கிட்டு இறுக்கி போடுவேன் வாயில. பொம்பளை பாரு என்ன ஒரு மந்தையில் ஒரு 2 சர்ச்சி மாடும் கடை மாடும் மோதும் போது சந்திக்க முடியும். நீ தள்ளி அந்த பக்கம். நீ ஒரு ஆம்பளை முகரைய பாரு. முகரைய என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணுங்கிறதுக்கு போய் போய் இந்த 3 காசு முண்டையா கராக்கி மாதிரி. யாரு குரங்குன்றது? பாடி முண்டா விளக்க மாத்த எடுத்து செருப்பெடுத்து எடுத்துக்கிட்டு இறுக்கி போட இருக்கே. விளக்க மாத்த எடுத்து பாடி ஒரு குச்சியா எடுத்து சொருவி விட்டு. ஆமா போட்டுட்டு சொருவ. இதுல பொம்பளைய பாரு. என்னடி பொம்பளை அடிக்கலாம்? என்ன பொம்பளை ஒட்ட புடிச்சு இழுத்து வச்சு நறுக்கி போட நறுக்கி பிஞ்சு போட. என்னடி பேச? நீ சண்டை வேண்டாம். ஒரு ஆம்பளை கடந்துகிட்டு அலைகிற எங்க வந்துட்டு என்ன வெள்ளத்தை வந்த வேலை போட்டு நல்லா வாய கலப்பாத மரியாதையா போயிரு. மரியா போயிடா. என் குடும்பம் கௌரவமான குடும்பம். தாய்களா நீங்க சண்டை போடுறதுனால எனக்கு உலகத்திலே 1 நம்பர்
ஏன்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுவேன். நல்ல பொம்பளை நின்னு பேசுறியா என்கிட்ட? ஏன் நின்று வேலை காசு முண்டை ஊர கடுத்த முண்டை 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 என்கிட்ட ஏன் புருஷனை பார்த்து அவ புருஷன் சொல்றாளே பெட்டிக்காரங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நீ உள்ள ஓடி போடாக்கிட்ட நீ எல்லாம் ஒரு புடலக்கா புடிச்ச முகர கட்டைய பாரு, முகர கட்டைய அவளை கட்டி பிடிச்சீல என்ன மயிருக்கு நான் போறேன், நீ போடி. ஆளு முகரை பாரு, ஆளு முகரை. ஆமா, அவளை வேற போட்டு தொட்டு பிணைச்சுக்கோ வேற. நல்ல முகர ஒரு ரசனைய பாரு, ரசனைய. எதுக்கு ஏன் புருஷன் அறுக்கிறாங்க? போய் ஒன்னொரு அத்துக்கடி. அது சேலையும் அது ஜாக்கெட். என் குடும்பம் மானம் முக்கியம். தண்ணி போட்டாலும் உனக்கு இப்படியா பொம்பளை கேக்குது? மூச்சிய பக்கத்தாலி மண்ணொலி பாம்பு. மண்ணுளி பாம்பு அன்னைக்கு அப்படியே சொல்லிருக்கணும். மண்ணுளி பாம்பை விடுறதுக்காண்டி என்னென்னமோ அது போதையில இருந்து எப்படி போற நீனு? மாசு போட்டு பொம்பளையும் இவ மாறாங்கடி. என்ன நான் எதுல பார்த்தேன்? என்ன நீ என் காலில் வரைச்சேன். உன் விட்டு எதை நீ தோசைகள்ல வச்சாதான் நிக்க வந்தா தோசைகள் பொசுக்கி போய் கிடக்குது. இல்ல என் கையில வரைச்சலா இல்ல என் மண்டையில வரைச்சலா விட்டு மூடிட்டு போ. நீனா ஊருக்குள்ள நடந்து போனேன்னா அப்படியே 8 கண்ணு விட்ட நீ எல்லாரும் கதை உடைச்சிருவாங்க. புல்லுன்னு மழை வரும். ஏதோ காக்கா செத்து தூக்கிட்டு போறாங்க. தங்கச்சி பார்த்தா என்ன மாம்பழத்தை காணாமா? மாம்பழத்தை காண மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்க வரும் மாலை பொழுதோடு மல்லிகை கூட்டம் வணக்க வரும் மாலை பொழுதோடு மயங்கி வரும் ஆசை மன்மதன் வந்தாரோடு காதலர் தன்னன் படக்கம் படம் படம் மன்மதன் வந்தான் தேரோடு
அண்ணே வாங்கண்ணே வணக்கம்ண்ணே. பொம்பளைய பாருங்க, பொம்பளைய பேய் பிடிச்ச முண்டை மாதிரி ஆடுறான். பெண்ணுன்னா ஆம்பளையே பார்த்தது இல்லையாடி நீ? காலமா அண்ணே பழுக்க காய வச்சு சுட்டு விட்டுருவேன் அப்புறம். அண்ணே அவ உயிர் தோழி, நீங்க மதிப்புக்குரிய அண்ணன். அவ யாரு? 3 ரூபான்னு காரியாட்டில் வைத்தாங்க. உங்க நாத்தனா. நீ நாத்தனாவா? நீங்க எனக்கு நாத்தனா. நான் நாத்தனாவா? என்னடி சொல்ற முறை கட்டவளே? என்னடி சொல்லிட்டு இருக்க? நாத்தனாத எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனா. என்ன ஏத்தனா? மூட ஏத்தனேன். என்னடி ஏத்தனா? முழுமையா சொல்லி தர. அன்னைக்கு அன்னை மது இருந்ததுனால சைனீஸ் கிழக்கு வீட்டுக்கு போனேன். இதுவே காலை வளசு படுத்து கிடந்துச்சு. நான் கூட காட்டுக்கோழி பிரேன் நினைச்சு அதுல இது முழுகாம இருக்கு. 3 மாசம். சரி, அப்பா வந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இல்ல காட்டுக்கு போக சொன்னாரு. காவலுக்கு நான் தான் காவலுக்கு போணுமா? நம்ம எல்லாரும் போவோம். சரி பரவாயில்ல, பேசிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். பழைய வாட்டி எவன்டா காமெடி நமக்கு பெருமை, நம்மள வச்சு இடத்துக்கு பெருமையா? ஆடி பாடு வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டா உள்ள வரக்காது. இந்த பிறந்த வாயில நல்ல வரதே வராது. என்ன சாப்பிடுற? வாழைப்பழம். அழகு இருக்காதுன்னு இருக்குல்ல. ஏத்தா இருதல முனி மாதிரியே இருக்கு மண்டை. மண்டையை தானே பாக்குறேன், வேற எதை பாக்குறேன். சரி, மனசு சந்தோஷமா இருக்கானே? காலமா மாமா, இது உங்க 2 பேத்துக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? எருத்தடிச்ச மாதிரி. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணை இழுத்து வளைத்து என் மேல் பாரு புரியும். பாரு தெரியும், இழுத்து வளைத்து என் மேல் பாரு புரியும். வந்துருச்சு. அப்பா என்ன சொன்னா? இந்த ஜிபி நாயை வாங்கிட்டு போறியா? கொண்டு போய் 2 பேரும் எடுத்து கோலாட்டம் விளையாடுங்க. சரி, அப்பா என்ன சொன்னாரு? காவலுக்கு சொன்னாரு.
வானப்பாடி பறவைகளை காணம்பாடி நட சொன்னார். கள்ள கொண்டாடிக்க சொன்னாரா? சொல்ல கொண்டிதான். சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஆமா, வீடு வந்து சேருன்னு சொல்லுவாங்க. என்னடா கொத்தனார மாதிரி தரவர். ஆளும் ஆளோடும் ஆளோடும் அழகான பட்சிகளே ஆளோடும் ஆளோலம் 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 பட்டிகளே ஆளோலம் ஆளும் ஆளோடும் ஆளோடும் அழகான பட்சிகளே ஆளோடும் காணக்கர முயலே ஆளோடும் காணக்கர குஞ்சிலே ஆளோலம் காணக்கர முயலே ஆளோடும் கதிகார கூட்டுகளே ஆளோடும் ஆளும் ஆளோடும் ஆளோடும் அழகான பட்சிகளே ஆளோடும் லாலலா 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 ஆலோலம் 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 ஆளோலம் 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 தோ ஆளோலமே ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலமே ஆளோலம் 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 தோ ஆளோலமே தண்ணி நாடி நாடு ஒரு தண்ணி நாடி நாடே தண்ணி 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 தண்ணானா தண்ணி தண்ணி தண்ணானா ஆளோலம் 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 தோ ஆளோலமே முடிஞ்சு கட்டி போடு ஆளுக்கு ஒரு பக்கமே வரலாமா? வரலாமா? யாராவது மரியாதைக்குரிய வந்து கூப்பிடுங்க. வாங்க போலாமா? போலாமே. சோ கொஞ்சம்